நான் இன்று உங்கள் மார்க்கத்தை பூர்த்தியாக்கிவிட்டேன் என்ற குர்ஆன் வசனம் அருளப்பட்ட பின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தனது மருமகன் அலியை கூப்பிட்டு உயர்ந்திருக்கும் கபர்களை உடைத்திட்டு வா என்று சொல்லியிருக்க முடியும் என்று கபர் வணங்கிகள் கேட்கின்றனர். இதற்கு பதில் என்னன்னு கேட்கிறார். ஆனால் இது ஒரு கேள்வியை பொருத்தமற்ற கேள்வியாக கூட கேட்குறாங்க. மார்க்கத்தை பூர்த்தி ஆகிட்டோம் என்று சொல்வதற்கும் இதற்கு எந்த ஒரு முரண்பாடும் இல்லையே. மார்க்கம் பூர்த்திக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், மார்க்கத்தில் எதெல்லாம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அது அனைத்தும் உங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு விட்டது. எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் சொல்லித்தரப்பட்டதுன்னு அர்த்தமே தவிர அந்த தீமைகள்லாம் அழிஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ இந்த மார்க்கம் பூர்த்தியான பிறகு விபச்சாரம் செஞ்சவங்க இருக்கலையா? இந்த மார்க்கம் பூர்த்தியானதுக்கு பிறகு திருநவங்க இருந்திருக்க மாட்டாங்களா? இந்த மார்க்கம் பூர்த்தியான பிறகு மார்க்கத்தினுடைய பல கட்டளைகளை மீறியவர்கள் இருக்க மாட்டார்களா? அதனால கபர்கள்லாம் இப்படி சொல்லியிருப்பாங்க, மார்க்கம் தான் பூர்த்தி ஆயிடுச்சு, பூர்த்தியான மார்க்கத்தில் கபர் இருக்குமான்னு கேட்கக்கூடாது. மார்க்கத்தினுடைய பூர்த்தியாட்சிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தமே தவிர எல்லா மக்களும் 100% முஸ்லீமாக வாழ்ந்து விட்டார்கள் அர்த்தம் அதுக்கு வராது. அதனால இஸ்லாம் பூர்த்தியான நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், கபரை கட்டக்கூடியவங்க இருந்திருப்பாங்க. பொதுவான கபருஸ்தான் இருக்கும். அவங்க வந்த வழிமுறை பிரகாரம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், கபருஸ்தானில் போய் பொதுவான கபருஸ்தானில் போய் கொஞ்சம் வசதி கட்டிடுவாங்க. இது வாப்பாவோட இடக்கஸ்தலம், தாத்தாவோட இடக்கஸ்தலம்னு காட்டுவதற்காக வேண்டி இன்னைக்கு முஸ்லீம் கபருஸ்தானில் செய்கிறாங்கல்ல, பாரம்பரிய முஸ்லீம்னு சொல்லிக் கொடுறோம். சில கபருஸ்தானில் என்ன செய்வாங்கன்னா, பணத்தை வாங்கிட்டுலாம் அப்படி கட்டி கொடுக்குறாங்க. ஒரு பொதுவான கபருஸ்தானில் கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிமெண்ட் போட்டு அப்படி பூசிக்கலாம், ஒரு வளைவு கல்வெட்டு வச்சுக்கலாம், இதுக்கெல்லாம் கட்டணம் வாங்கி கொண்டுடலாம். சில கபருஸ்தான்களில் சில ஊர்களில் செய்கிறாங்க. இந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட காலத்திலே செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் செஞ்சிருக்க மாட்டாங்களா? வாழையாக செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு காரியம். யார் இறந்துட்டாலும் அதுக்கு போய் அடையாளம் வைக்கிறது, அதுக்கு ஒரு கல்வெட்டு வைக்கிறது, அதுக்கு மேலே பூசு உயர்த்துவது என்பதெல்லாம் பழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம். அதை தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, இடிக்க சொல்கிறாங்க. அலி இடிக்க சொன்னதுக்கு மார்க்கம் பூர்த்தியானதுக்கு எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. அது அர்த்தம் இல்லாமல் கேட்குறாங்க.